السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم زهرة الحياة الدنيا لنفتنهم فيه ورزق ربك خير وأبقى. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن مما أخاف عليكم من بعدي ما يفتح عليكم من زهرة الدنيا وزينتها، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லூர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் இங்கு நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2025ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. அல்லாஹ் இந்த புதிய ஆண்டில் அமைதியும் நிம்மதியும் தவழச் செய்வானாக. சண்டைகளும் ஆபத்துகளும் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டை ஆக்கி அருள் புரிவானாக. மக்களுக்கிடையே நீதியும் நல்லுறவும் நிலைக்க வழிவகை செய்வானாக. ஆமீன். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல என்பதை நாம் அனைவருமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சொற்ப காலங்கள் நம்மை விட்டு எவ்வளவு சீக்கிரமாக பிரித்து கொண்டே செல்கிறது. நம்மை விட்டு ஒரு நாட்கள், ஒரு மணி நேரம் பிரிவது என்பது நம்முடைய மரணத்தை, நெருக்கத்தினுடைய காலத்தை அது உணர்த்துகிறது. நம்முடைய ஆயுட்காலம் குறைந்து கொண்டே போகிறது. புதிய ஆண்டுகள் அடுத்தடுத்து வரும் பொழுது நம்முடைய மரணத்தினுடைய நேரமும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை மனிதன் உணர வேண்டும். இன்றைய ஜும்மாவிலே புத்தாண்டு பிறந்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் மறுமையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற ரீதியில இந்த வார ஜும்மாவிலே மறுமையை நோக்கி என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்றால் ஒரு வழிப்போக்கனை போன்று இருக்க வேண்டும், ஒரு அந்நியனை போன்று இருக்க வேண்டும். சொந்த நாடு இல்லாத, சொந்த ஊர் இல்லாத, சொந்த வீடு இல்லாத ஒரு அந்நியனை போன்று ஒரு இடத்தில் இருப்பதை போன்று நீங்கள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு சாதாரண வழிப்போக்கனை போன்று இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து மறைய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில்
நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம அங்கேயே தங்குவதாக என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். அங்கேருந்து எப்போ நம்ம மறுபடியும் நம்முடைய தாய் நாட்டிற்கு, நம்முடைய வீட்டிற்கு வருவோம் என்று தான் நினைப்போம். அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அந்நியனை போன்று, ஒரு வழிபோக்கனை போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நாம் மறுமையை நோக்கிய பயணத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நீ காலை பொழுதை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. நீ மாலை பொழுதை அடைந்தால் அடுத்த நாள் காலையை எதிர்பார்க்காதே. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை மிக குறுகிய கால அவகாசம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காலையில் ஒரு மனிதரை பார்க்குறோம், அவர் பார்த்தா ஒரு இறப்பு செய்தி வருது. அடிக்கடி நம்ம சொல்வதுண்டு, இப்பத்தானே நான் அவரை பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன இடத்துல பேசி கொண்டிருந்தார், காலையில தான் அவரை பார்த்தேன், நேற்று நைட்டு தான் அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன், காலையில் அவருடைய இறப்பு செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நீ காலை பொழுதை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலையை அடைந்தால் மறுநாள் காலையை நீ எதிர்பார்க்காதே. உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயனுள்ளதாக ஆக்கிக்கொள். உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்திலேயே மிக பெரிய செல்வம் என்னவென்றால் உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியமான காலகட்டத்திலே மனிதன் தீமையின்பால் விரைகிறான். மார்க்கம் சொல்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீ நன்மையின்பால் விரைய வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீ உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்ன செய்தாயோ அந்த கூலி உனக்கு கிடைக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நோயின் பாதிப்புகளுக்கு முன்னால் ஆரோக்கியத்தையும், மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் வாழ்வையும் பயன்படுத்திக் கொள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். உண்மையிலே இந்த ஹதீஸை நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமான மனிதராக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹதீஸினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமாக வாழுங்கன்னு சொல்லல, சாதாரண ஒரு நிழல் குடையில நிற்கக்கூடிய பயணிகளை போன்று, வெளியூருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயணியை போன்று, வழிபோக்கனை போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு செல் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த உலகம்தான் நிலையானது, இந்த உலகம் அழிவற்றது என்ற ஒரு ஆழமான சிந்தனை தான் மனிதனிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மரணம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா மனுஷன் நினைக்கிறான். எல்லாரும் அப்படித்தான். மரணம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, அது நாளைக்கு இருக்கா, இன்னும் 1 வருடம் கழித்து இருக்கிறதா, இன்னும் 5 வருடம் கழித்து இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. வெகு சீக்கிரம் மரணம் நம்மை வந்து அழைத்துக் கொள்ளும். அந்த நேரத்திலே நாம் யோசித்து எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. இப்போது கேட்கக்கூடிய அந்த நல்லுபதேசங்கள், இப்போது சிந்திக்கக்கூடிய அந்த நேரங்கள், இப்போது செய்யக்கூடிய அமல்கள் தான் நாம் மௌத்துடைய நேரத்திலே நமக்கு மிகப்பெரிய நன்மைகளாக நிற்கும். அதனால்தான் மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. மற்ற மார்க்கங்களை போன்று, மதங்களை போன்று அல்ல. இஸ்லாம் ஒரு கோட்பாடை நமக்கு வைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படி நீ வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் உனக்கு மறுமையிலே மிகப்பெரிய பயன் இருக்கும், எப்படி நீ வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மறுகுலத்திலே உனக்கு நட்கூலி கிடைக்கும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை உலகம் நிலையானதல்ல. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம மனசுல வந்துகிட்டே இருக்கணும். உலகம் நிலையானதல்ல. நமக்கு முன்னாடி நம்முடைய பெரியவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க, எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. கடந்த 10 வருடங்களில் எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள். கடந்த 1 ஆண்டுகளில் எத்தனை நபர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள். நம்முடைய மரண செய்தியும் ஒரு நாள் பள்ளிவாசனுடைய மைக்கிலே ஒலிக்கத்தான் போகிறது. ஆகையினால் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை மறுமையை நோக்கிதான். அந்த மறுமைக்காக வேண்டி நாம் ஆயத்தமாக வேண்டும். இஸ்லாத்துடைய மிக முக்கியமான கோட்பாடே மறுமை தான். பொதுவாக சொல்லுவாங்க, மற்ற மார்க்கத்தை உடையவர்கள், மதத்தை உடையவர்கள் 7 ஜென்மம், நமக்கு 7 ஜென்மம் கிடையாது.
ஒரே பிறப்பு தான். பிறந்ததற்கு பிறகு இறப்பு, இறப்புக்கு பிறகு ஆலமே அருவாக கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மஹ்ஷரிலே நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதற்கு பிறகு மறுமை என்ற ஒரு நிலை, சொர்க்கமா நரகமா என்ற தீர்ப்பு. ரொம்ப குறைவான காலகட்டம், பரீட்சை எழுதக்கூடிய நேரம் தான் நம்முடைய உலக வாழ்க்கை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிபோக்கனை போல் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒரு வழிபோக்கர் என்ன நினைப்பான்? நல்ல வீடு கட்டி நிலையான வசதிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வராது. கொஞ்ச நேரம் நம்ம போய் ஒரு பயணம் செய்ய போறோம், நம்முடைய பேக்கில் எவ்வளவு எடுத்துட்டு போவோம்? ஒரு 2 நாள்னா அதுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் எடுத்துட்டு போவோம். ஒரு இடத்துல நம்ம வெளியூர் போறதுக்காக வேண்டி பஸ்ஸுக்காக வேண்டி வெயிட் பண்றோம், அந்த நேரம் எப்படி இருக்கும்? அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இஸ்லாம் இந்த உலக மக்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை, செய்தியை கற்றுத்தருகிறது. அதுதான் இந்த உலகத்தை நீங்கள் அனுபவியுங்கள், ஆனால் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறோம். உள்ளத்தில் வர வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இந்த சுகம் நிரந்தரமானதல்ல. அதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. வெயில் காலங்கள் நல்ல ஏசியை போட்டு வீட்டில் தூங்குறோம், குளிர்காலங்கள்ல என்ன செய்யறோம்? நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்கிறோம், நிறைய அனுபவிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், மனைவி, மக்கள், வியாபாரம், தொழில்துறைகள், பொழுதுபோக்குகள், சுற்றுலாக்கள், அத்தனையும் நாம் அனுபவிக்கிறோம். அந்த நேரங்களிலே வர வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இந்த சுகம் நிரந்தரமானதல்ல, இது நம்மை விட்டு போய்விடும், மறுமைதான் நிரந்தரம் என்ற எண்ணம் யாருக்கு இருக்குமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ் பல இடங்களை சொல்லுவான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை கேளுங்கள். மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய ஒரு சுகம் தரக்கூடிய பொருள் தான், ஏமாற்றிவிடும். ஒவ்வொரு நேரம் இந்த உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டே இருக்கிறது. மனிதன் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான், ஆனால் அவன் விழிப்புணர்வு பெறவில்லையே. ஒவ்வொரு வசனமும் நமக்கு சொல்லும், அஃபலா ததஃபக்கரூன் அஃபலா ததக்கரூன், நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த உலகம் ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிக எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த உலகம் நம்மை ஏமாற்றக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு நம்ம என்ன செஞ்சோம்? பிரிச்சிடும். அல்லாஹ்வின் நேசத்தை விட்டு நாம் தூரப்படுத்தி விடும். இந்த உலகம் இருக்கிறதே, ஹாரூத் மாரூத் சூனியம் செய்யக்கூடிய அந்த சூனியத்தை விட மிகப்பெரிய சூனியத்தை இந்த உலகம் செய்து விடுமா? உலமாக்கள் கருத்து சொல்லுவார்கள். ஹாரூத் மாரூத்ங்கிற அந்த சூனியம் செய்யக்கூடியவர்கள் கணவன் மனைவியை தான் பிரிப்பாங்க. இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்துடைய ஆசை இருக்கிறதே, படைத்தவனையும் அவனால் படைக்கப்பட்ட மனிதனையும் பிரித்து விடும். அல்லாஹ்வை நம்மை பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் உலகத்தினுடைய மோகம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக கண்டித்து சொன்னார்கள். ஹுப்பு துன்யா ரஅஸு குல்லி ஹதியத்தின், இந்த உலகத்தினுடைய பேராசை இருக்கிறதே, அதுதான் எல்லா தவறுகளுக்கும் மூலம் என்று சொல்லுவார்கள். உண்மை அதுதானே. ஒரு மனிதனுடைய ஆசை தான், இந்த உலகத்தினுடைய ஆசை தான் அவன் எல்லா தவறு செய்வதற்கும் காரணம். உலகத்துடைய ஆசை என்றால் எது வேண்டுமானால் இருக்கலாம். ஆட்சி பதவியை பிடிப்பதில் ஆசை, தொழில் துறையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை, தனக்கு மிகப்பெரிய அந்தஸ்து வர வேண்டும் என்ற ஆசை, பெண் ஆசை, பொருள் ஆசை, வாகன ஆசை, இப்படி உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனை ஆசைகளும் நம்மை அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு கொஞ்சம் பிரித்து விடுகிறது. அல்லாஹ்வோடு நம்ம நேசத்தோடு இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கணும் என்று சொன்னால் இந்த உலக ஆசையிலிருந்து கொஞ்சம் நாம் விடுபட வேண்டும். இந்த உலக ஆசை அதிகமா இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷன் கொலை செய்யறான். இந்த உலக ஆசை அதிகமா இருக்கிற போட்டி பொறாமைகள், சக நண்பர்களிடத்துல,
காரணம் இந்த உலகத்தினுடைய மோகம், ஆசை. இவனை விட நான் முன்னேற வேண்டும் தொழில்துறையிலே, இவனை விட நான் பொருளாதாரத்திலே முன்னேறிவிட வேண்டும், இவனுக்கு கிடைப்பதும் சரி கிடைக்காவிட்டாலும் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்துடைய மோகம், இந்த பொருள் ஆசைகள், இதுதான் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு தூரப்படுத்தி விடுகிறது. இனி வரும் காலங்களில் நாம் இந்த உலகில வாழக்கூடிய சூழ்நிலையில போன காலம் போயிருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் மறுமையின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இர்தஹலது துன்யா, இந்த உலகம் இருக்கிறதே அது சென்று கொண்டே இருக்கிறது, பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. மறுமை இருக்கிறதே நம்மை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான உண்மை. காலங்கள் 2025 வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய உலகம் பின்னோக்கி போயிட்டே இருக்கு. நம்ம எதை முன்னோக்கி போறோம் அப்படின்னா மறுமையை முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் மறுமையினுடைய பிள்ளைகளாக ஆகுங்கள், இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள். மறுமையை நோக்கிய பயணத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை நம்ம ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டாக இருக்கிறது. எப்போது தெரியுமா அந்த உணர்வு பூர்வமான விஷயம் வரும்? நம்ம கேட்கக்கூடிய இந்த உபதேசங்கள், கேட்கக்கூடிய சொற்பொழிவுகள், பயான்கள் எதுவும் நமக்கு பலன் தராது. கடைசி நேரத்தில் ரூஹு வந்து தொண்டக்குழி அலையும் போது அந்த நேரத்தில் சில பேருக்கு அந்த பலன் கொடுக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த சிந்தனை எந்த சூழ்நிலையும் அவருக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. அதனால தான் நல்ல விஷயங்களை கேட்கும்போது அந்த அமல்களில் நம்ம ஈடுபட்டுருவோம். இதுவரைக்கும் நம்ம ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டு இனி வரக்கூடிய காலங்களில் புத்தாண்டு 2025 ஆரம்பமாகிவிட்டது. எவ்வளவு வேகமாக இது போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். 2024 எவ்வளவு வேகமாக போனது, 2025 மிக வேகமாக போய்விடும். காலங்கள் கரைந்து கொண்டே போகும். ஐஸை விட ஐஸ்கிரீமை விட வேகமாக கரைகிறது. ஆனால் நம்முடைய அமல்கள் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல கூடி இருக்கிறது, நம்முடைய நன்மைகள் எவ்வளவு செய்திருக்கிறோம், நன்மை செஞ்சிருக்கோமா தீமை அதிகமாக செஞ்சிருக்கிறோமா, எத்தனை பேருக்கு நம்ம அநியாயம் செஞ்சிருக்கிறோம், கடன் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்திருக்கிறோமா, சிந்திக்க வேண்டிய தருணம் இது. உறவினர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், வராசத்து சொத்து வாரிசுரிமைகளுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய மனைவி மக்களிடத்தில், வியாபாரங்களில், தொழில் துறைகளில் நம்முடைய நிலை என்ன, இதுவெல்லாம் சுய பரிசோதனை என்பது மிக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக, ஒரு பயணியாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கான அர்த்தமும் அதுதான். எவ்வளவு சாதாரணமாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமோ, உலக ஆசை இல்லாமல் வாழ்வோமோ, அந்த அளவுக்கு மறுமையிலே நமக்கு நிறைய அந்தஸ்துகள் நட்புலியும் கிடைக்கும். மாற்று மத சகோதரர் ஒருத்தர் கேட்டார் என்னிடத்துல, இன்னும் உங்க மார்க்கத்தில் ஒரு சினிமா கூட பார்க்கக்கூடாது? சினிமா பார்க்குற சாதாரண விஷயம் தானே, இசை கேட்பது சாதாரண விஷயம் தானே, அது கூட உங்க மார்க்கத்தில் கேட்கக்கூடாது? கேட்க அவருடைய சூழ்நிலை சரிதான். மாற்றார்களை பொறுத்தவரையும் எல்லாமே ஹலால். அவங்களுக்கு இஸ்லாம் நமக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த உலகத்தில் இந்த ஆபாசங்களையும் இந்த நடனங்களை நீ ஒதுக்கி வைத்தால் மறுமையில உனக்கு இவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் இருக்கிறது ரொம்ப சொற்பம். நீங்க அறிவியல் ரீதியா நீங்க சிந்திச்சு பார்த்தா தெரியும். விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இந்த கேலக்சி, மிகப்பெரிய கேலக்சி இருக்குது, இதுல இந்த பூமிங்கிறது சூரியனை கவனித்து மற்ற கோள்களை கவனித்து நம்ம ஒரு இப்படி மண் அள்ளினோம்னா அந்த ஒரே ஒரு மண் அது அளவுல இந்த பூமி இருக்குதான். அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து வைத்திருக்கிறான். அந்த கோள்களை கவனித்து, மற்ற கோள்களை கவனித்து, இந்த உலகம் என்பது ஒரு மண்ணை விட, ஒரு மண்ணுனா அந்த கைப்பிடி மண் இல்லை, அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு துகள், அவ்வளவுதான் இந்த பூமி. இதுலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்காகத்தான் சூரியன், சந்திரன், மலைகள் அத்தனையும் படைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உலக ஆசையின்பால் என்ன செய்ய மோகம் கொண்டு விடுகிறான். ஒரு நோய் வந்து விட்டால் தெரிந்துவிடும் உலகத்தினுடைய ஆசையை பற்றி.
நல்லா இருந்தாரு, திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு, அவ்வளவுதான். அவரால் எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது, எந்த சுகங்களும் அனுபவிக்க முடியாது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நல்லா தானே இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எந்த வயசுல, எந்த நேரத்துல, எந்த நாள்ல, எந்த இடத்துல இவருக்கு இந்த நோய் வரும் என்று அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். நல்ல உல்லாசமாக என்ன செய்து கொண்டிருப்பார், அனுபவித்துக் கொண்டிருப்பார் இந்த உலகத்தை. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் எதுவுமே சாப்பிட முடியாது டாக்டர் சொல்லுவார். வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை விட்டு எத்தனையோ மனிதர்கள் நோயின் காரணமாக வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு மௌத்துக்கும் போறோம், ஒவ்வொரு நோயாளியும் சந்திக்கிறோம். ஆனா நம்ம விழிப்புணர்வு அடையல. ஆகா, இப்படி ஒரு நேரம் நமக்கு வந்து விட்டால் நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். அதற்காக தான் நோயாளியை போய் சந்திக்கிறது, அதற்காக தான் ஜனாசாவை பின்தொடர்வது. எத்தனை ஜனாசாக்கள் வந்தாலும், எத்தனை நோயாளிகள் சந்தித்தாலும் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய அந்த சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லாமே என்ன செய்ய வீணானதாக போய்விடுகிறது. உலக மோகத்தை குறைப்பதற்கு என்ன வழி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு ஹதீஸ்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி மா இஃப்தஹு அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா வ ஸீனத்தஹா. இந்த உலகத்தில் நான் எதையுமே பயப்படலை. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் எதை பயப்படுறேன் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய அந்த அலங்காரங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசை பாசங்கள், வசதிகள், வாய்ப்புகள் அப்படியே உங்களுக்கு திறந்து விடப்படுவதை நான் பயப்படுகிறேன். உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இதற்கு முன்பு வாழ்ந்த காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டாங்க. நம்மளாம் அடிக்கடி பேசிக்கிறோம், ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கே சிரமமா இருந்தது. அல்லாஹ் இன்னைக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான். நல்ல சாப்பாடு, நல்ல வீடு. இன்னைக்கு வீடுகளை பாருங்க, ஓட்டு வீடுகள், கூரை வீடுகள்லாம் நீங்க பார்க்க முடியாது. எல்லாமே கட்டடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது, நிறைய மாறிடுச்சு. எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி உலகத்துடைய அலங்காரங்கள் அதிகமாக கொடுக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன். சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? மனிதன் அதிலே மூழ்கி போய் விடுகிறான். அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த நேசம் குறைந்து விடுகிறது, அல்லாஹ்வுடைய தொடர்பு குறைந்து விடுகிறது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. அந்த 2 பேருக்கு மத்தியில் உள்ள நேசம் எப்படி இருக்கும்? உங்களுடைய நண்பர் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு அன்பளிப்பாக, நீங்க அவர் மீது எவ்வளவு நேசம் கொள்வீர்கள்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அத்தனை நரம்புகளையும் எலும்புகளையும் படைத்து இந்த உலகத்திலே உலாவ விட்டிருக்கிறான். அத்தனை வசதிகளும் அல்லாஹ் கொடுத்தது. நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் உடுத்தக்கூடிய உடை, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆட்சி, அதிகாரங்கள், வியாபாரங்கள், தொழில்துறைகள், குடும்பங்கள், மனைவி மக்கள் அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தது. அவனோடு நம்முடைய நேசம் எப்படி இருக்கணும்? அவனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கணும்? நமக்கு கொடுத்த ரிஸ்கை வைத்து அவனை வணங்கவில்லை என்று சொன்னால் அதை பிடுங்குவதற்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரொம்ப இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். உலக மோகம் ஒரு பொன்மொழியாக, ஒரு விஷயமாக சொல்லுவார், கதையாக சொல்லுவார்கள். பறவை இருக்கிறதே, தண்ணீரில் போய் நிற்குமா, தண்ணீர்ல அந்த இறகு நலைய விடாம பாதுகாத்துக்கிறோமா. ஒரு கால் இறகு நலைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த பறவை என்ன செஞ்சிருமா, அதை விட்டு காலையே மேல அந்த இறகு அடிச்சுக்கிட்டு மேல போக ஆரம்பிச்சிருமா. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பறவை நினைக்குமா, இந்த இடம் எனக்கு நிரந்தரமானது இல்லை. தண்ணியில கொஞ்ச நேரம் நிக்கிறோமா, நிரந்தரமானது இல்லை. அது அப்படியே என்ன செஞ்சு நின்றுச்சு அப்படின்னா அந்த தண்ணியிலே விழுந்து போயிடும். இல்ல அந்த இறக்கைகளை தண்ணியில நினைச்சு அடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா அதனால பறக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்வார்கள், இந்த உலக வாழ்க்கை அந்த பறவை போலத்தான் இருக்கணும். கொஞ்ச நேரத்து வாழ்க்கை. மறு உலகம் மறு உலகம் என்று நாம் பேசும் பொழுது நாம் யோசிக்கிறோம், மறு உலகம் தானே, அது இனிமே எத்தனையோ ஆண்டுகள் இருக்கிறது, பல வருடங்கள் இருக்குது, கபர் இருக்குது, மஹ்ஷர் இருக்கு, எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய மறு உலகம் எப்போது ஆரம்பிக்கிறது தெரியுமா? அவர் மௌத்தா போறன்னு ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய மௌத்து தான் அவருடைய மறு உலகம். அப்ப நம்ம மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 2025 புத்தாண்டு கொண்டாட்டத்தை விட 2025 வந்து விட்டதே. கடந்த ஆண்டுகளில் நாம் என்ன நன்மை செய்திருக்கிறோம்? கடந்த ஆண்டுகளுடைய தீமைக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டோமா?
இனி வரக்கூடிய காலங்களாவது இந்த தீமையை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வை மறக்காமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லித் தருகிறது, நீங்கள் நன்மக்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நல்லோர்களுடைய தொடர்பு மிக முக்கியம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் வாய்மையாளர்களோடு நல்லோர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உண்மையிலே நட்பு வட்டாரம் மிக சரியாக இருக்கணும். தொழுகையாளியோடு நம்ம தொடர்பு வச்சோம்னா தொழுகைக்கு அவர் கூப்பிடுவார். தொழுகை அல்லாத நபரோடு தொடர்பு வச்சோம்னா அடுத்து தொழுதுக்கலான்னு சொல்லுவார். எங்கேயாவது நிற்கும் போது நண்பர்கள் மிக முக்கியம். பெரியவர்களுடைய தொடர்பு, உலமாக்களுடைய தொடர்பை இந்த குர்ஆன் சொல்லித் தருகிறது. நன்மக்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நல்ல எண்ணத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களை நல்ல எண்ணத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் தாபியீன்கள். அந்த தாபியீன்களை நல்ல எண்ணங்களோடு தொடர்பு கொண்டவர்கள் தபா தாபியீன்கள். இவர்கள் எல்லாம் வரலாற்றிலே சிறந்தவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையை நாமும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனிதர்களோடு தொடர்பு கொள்ளணும். தக்குவாதாரிகளோடு, உலமாக்களோடு, நல்ல செயல்களை செய்யக்கூடிய நபர்களோடு, நல்லமல் செய்யக்கூடிய நபர்களோடு, பள்ளிவாசல் தொடர்புடைய நபர்களோடு நம்முடைய தொடர்புகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் தொடர்பு இல்லாத நட்பாக இருக்குமே ஆனால் கண்டிப்பா பள்ளிவாசலுக்குள்ள வர முடியாது. ஆக நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்வை மறக்காமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? நம்முடைய மார்க்கம் தொழில் வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, திருமணம் முடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்த உலகத்திலே காசு பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த காசு பணத்தை வைத்து நீ உன்னுடைய அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நேசத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காசு பணம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய மனைவி மக்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பிரித்து விடுமையானால் அத்துணையும் வீணானதுதான். நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம், மறுமை நமக்கு எதுவெல்லாம் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்றோம், ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது பின் விளைவுகள் நாம் யோசிக்கிறோம், பின்னாடி என்ன பயன் கிடைக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். கொஞ்சம் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ள செய்தி என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய இந்த தொழில்துறை, நம்முடைய காசு பணம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் மறுமைக்கு எவ்வளவு தூரம் பயன் தரும்? இந்த ஒரு விஷயத்தை சிந்தித்து விட்டால் இந்த உலகத்தில் நாம் ஜெயித்து விட முடியும். மறுமை நோக்கிய பயணத்திலே நாம் வெற்றி பெற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்ல சொல்லுவாங்க இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்துடைய தன்மைகள், இந்த உலகம் எவ்வளவு பெரிய ஒரு அற்பமானது. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, இந்த உலகம் எப்பேற்பட்ட குறுகிய விஷயம் என்று சொன்னால், ஒருத்தர் கடல்ல தன்னுடைய விரலை என்ன செய்கிறார்? முக்குகிறார். முக்கிட்டு எடுத்ததற்கு பிறகு அவருடைய விரல்ல அந்த கடல்ல இருந்து தண்ணி எத்தனை சொட்டுகள், ஒரு சொட்டு ஒட்டுமா? அவ்வளவுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அதனால இந்த உலக வாழ்க்கைக்கான என்ன செஞ்சிடாதீங்க, மறு உலகத்தை வீணாக்கி விடாதீர்கள். இந்த உலகத்துடைய உல்லாசத்திற்காக, இந்த உலகத்துடைய ஆசைகளுக்காக மறு உலகத்தை வீணாக்கி விடாதீர்கள். சின்ன சின்ன நபர்களுக்கெல்லாம் மௌத்து வருது, நல்லா இருந்தவருக்கு திடீர் வியாதிகள் ஏற்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி கருதுகிறான். நாம் வாட்டுக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டே போகலாம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே சும்மா இருப்பான் என்று நினைப்பது தவறான விஷயம். ஆகையினால அல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நல்லடியார்களோடு நல்லோர்களோடு நம்ம என்ன செய்ய, நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். அதே போல சைத்தானுடைய செயல்களை விட்டுறணும், அப்பதான் அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். சென்ற ஆண்டுகள் நம்ம எவ்வளவு தீமைகள் செய்தோம், நம்மிடத்துல எத்தனை கெட்ட பழக்கங்கள் குடிகொண்டிருந்தது. சரியாக தொழுகைக்கு பள்ளிக்கு வந்திருக்கிறோமா? நோன்பு காலங்களில் சரியாக 30 நாட்களில் நோன்பை நோட்டிருக்கிறோமா? நமக்குள்ள வசதிக்கு ஜக்காத்து கொடுத்திருக்கிறோமா? இன்றையெல்லாம் ஒரு சுய பரிசோதனை செய்வது அவசியம். ஷைத்தான் நம்முடைய நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறான், ரத்தத்துல ஓடுறான். குர்ஆனுடைய வசனம் சொல்லும், இன்னமா இரிது ஷைத்தான் அய்யூகிய பைனக்கும் அதாவா. ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு செயல் என்ன அப்படின்னா, மக்களுக்கு மத்தியில குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவான். சென்ற காலங்கள் நம்ம எத்தனை பேர் சண்டை போட்டிருக்கோம், நம்முடைய ரத்த பந்த உறவுட்டு எத்தனை பேர்ட்ட பேசாம இருக்கிறோம், நம்முடைய அண்டை வீட்டுக்காரங்க எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்கிறோம், சமுதாய வட்டாரத்து நட்பு வட்டாரத்து எப்படிலாம் தீமைகள் நடந்திருக்கிறது.
இதையெல்லாம் சுய பரிசோதனை செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், இந்த வருஷமும் நம்மளை வீணாக்கி விட்டுருவான். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஷைத்தான் எல்லாருக்கும் மத்தியில் சண்டையை ஏற்படுத்துறது. இன்னைக்கு மற்ற காரியங்களோட ஷைத்தான் ஈடுபடுறது இல்லை. அமல்களை கெடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நட்பு வட்டாரத்துக்குள்ளேயோ அல்லது உறவினருக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்தி விடுகிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஷைத்தான் இருக்கிறானே இந்த உலகத்தில் அவன் படையப்பட்டாலும் கூட இறங்கினான் அப்படின்னா முதல் வேலை அவனுக்கு கணவன் மனைவியை பிரிக்கிறதா முதல் வேலை என்று சொல்லி தருவாங்க. ஆக நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஷைத்தானியத்தான் நம்முடைய அந்த விஷயங்கள் அதையெல்லாம் இந்த வருடத்தோடு முடித்து விட்டு வரக்கூடிய வருடங்களிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு வீரர் தன்னுடைய சாகசத்துக்காக வேண்டி ஒரு பெரிய கோப்பை அவருக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. அந்த கோப்பை அவருக்கு ரொம்ப பிடித்தமானதாக ஆகிவிட்டது. அந்த கோப்பையை என்ன செஞ்சார் அப்படின்னா அப்படியே பக்கத்திலே வச்சிருந்தாரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதோடைய பூ வேலைகளை பார்த்து ரசித்தாரு. பக்கத்தில் தூங்கும் போது பக்கத்திலே வச்சிருந்தார் அந்த மனிதர். ஒரு நேரத்தில் கை தவறி அந்த கோப்பை கீழே விழுக போச்சு. வேகமா அந்த கோப்பையை பிடிச்சிட்டார். அதுல இருந்து அவருக்கு ஒரு பதட்டம், அந்த கோப்பை விழுந்துருமோன்னு பதட்டப்படுகிறார். கடைசியாக அவருக்கு அப்படியே ரொம்ப யோசனை பண்ணி மனநோயே வரக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. கடைசியாக அவர் நினைத்தார், இதற்கு மேல் இந்த கோப்பையின் மீது நாம் பிரியம் வைத்திருந்தால் நிச்சயமாக நாம் பைத்தியம் பிடித்து விடுவோம் என்று நினைத்து அந்த கோப்பையை எடுத்து வேகமா வீசி உடைத்தார். பிறகு அவருடைய மனதெல்லாம் லேசாகிவிட்டது. இந்த கோப்பை மாதிரி அந்த உலகம், இந்த உலகத்துடைய ஆசைகள், தொழில்துறை மீது கொண்ட ஆசைகள், பெண்களின் மீது கொண்ட ஆசைகள், உல்லாசத்தின் மீது கொண்ட ஆசைகள், அதை எப்போது நாம் தூக்கி எறிகிறோமோ அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த காதல், அல்லாஹ்வின் மீதும் கொண்ட அந்த நேசம் என்பது நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக நம்முடைய கடந்த காலங்களில் நாம் செய்த தீமைகளை முற்றிலுமாக ஒழித்து விட்டு வரக்கூடிய காலங்களிலே இந்த உலகம் நிரந்தரமானதல்ல என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதித்து நாம் செயல்படுவோமேயானால் நிச்சயமாக மறுமை நோக்கிய பயணத்தில் நாம் வெற்றி பெறலாம். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா 3 விஷயங்கள் அவரை பின்தொடரும். 3 விஷயங்கள் அவரை பின்தொடரும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய அமல். ஸல்லல்லாஹு அழகான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். குடும்பம் பின்பற்றும், பொருளாதாரம், அமல் 3 பின்தொடரும். மௌத்தாயிட்டா கபர் வரைக்கும் வரும். குடும்பமும் அவருடைய பொருளாதாரமும் அந்த மனிதனை புதைத்து விட்டு வந்துவிடும். கடைசியாக அவரோடு போகக்கூடியது ஒன்னே ஒன்றுதான் அவருடைய அமல். அந்த அமலை என்ன செய்யணும், வரக்கூடிய காலங்கள் அவன் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடந்த காலத்துடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தையும் இந்த உலக ஆசைகள் அனைத்தையும் வெறுத்து அல்லாஹ்வுடைய நேசத்தை உள்ளத்திலே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக்கையும் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா.